குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரம் ஆகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரம் ஆகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி காலங்கள் எப்படி இருக்குது? இப்போ சனி பகவான் விருச்சிக லக்னத்திற்கு யார், விருச்சிக ராசிக்கு யார்? 3, 4, 3ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிறவர் 5ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார், 5லேயே வக்ரமாகிறார். இப்போ உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் இருக்காங்க? ராகு இருக்கார். எந்த வீட்டில் இருக்காரு? சனியினோட வீட்டில் ராகு இருக்கிறார். சனி எங்க இருக்கிறாரு? 5ஆம் இடத்துல இருக்காரு. எந்த வீட்டில் இருக்காரு? குரு வீட்டில் இருக்காரு. விருச்சிக லக்னத்திற்கு குரு யாரு? உங்களுடைய தனஸ்தானாதிபதி. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய மனசு, பிளானிங். அந்த இடத்துல இருந்து குரு எங்க போயிருக்காரு? உச்ச வீட்டில் இருக்க கடகத்துல இருந்து அழகா பார்வை செலுத்துறார். திஸ் இஸ் யுவர் காம்பினேஷன் ரைட் நவ் ஹேப்பனிங் ஃபார் த விருச்சிக லக்னம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், குடும்பம், ஒரு மாற்றம், குடும்பம் அமையறதுக்கான ஒரு மாற்றம். நிறைய பேர் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஓகே, ஐம் ரெடி ஃபார் த மேரேஜ்
நீங்கள் எனக்கு பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ், தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள், புது புது மாற்றங்கள் மூலியமாக பண வரவுகள், மல்டி லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. சில பேர் வேலைக்கே போனாலுமே சைட் பிஸ்னஸ், சில பேர் பிஸ்னஸ்ல இருந்தாலும் அடுத்த ஒரு பிஸ்னஸ், இல்லை அந்த பிஸ்னஸ்ல வந்து இன்னுமே தனம் வரக்கூடிய ஒரு லெவல் ஆஃப் அப்கிரேடேஷன், இது எல்லாமே விருச்சக லக்னத்திற்கு இந்த காலகட்டத்தில் 100% நடக்கும். ஓகே, சனி வீட்டில் ராகு, சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகும்போது அந்த ராகுவினோட இல்யூஷன்ல அப்படியே மீட் பண்ணுவார் இல்லையா. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், வண்டி வாகனங்கள், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு. அப்போ என்ன, புதுசாக வந்து வீடு கட்டியிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து வீடு ரெனோவேஷன் பண்ணியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, இல்லை வந்து வீடை மாற்றிருப்பீங்க. நிறைய பேர் வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க. சில பேர் சொந்த வீடு வேண்டாம், கொஞ்சம் மாற்றத்துக்கு வந்து நம்ம ரெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்துக்காக ரெண்ட்டுக்கு போயிருப்பீங்க. திடீர்னு நீங்கள் வந்து கார், 2 வீலர், ஏன்னா 3 4 2 வீலர் வாங்கியிருப்பீங்க, அப்படி இல்லாட்டி வந்து 4 வீலர் வாங்கியிருப்பீங்க. கரெக்டாக இந்த பிளான், ஏன்னா சனி பகவானை யார் பார்த்துட்டு இருக்காங்க, 2 5க்குரிய குரு பகவான் அழகாக உச்சத்திலிருந்து பார்க்கிறார் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நம்ம வந்து புதுசாக ஒரு கார் வாங்கலாமா. அதே மாதிரி வந்து ராகு அந்த இடத்தை கெடுத்துட்டு தான் வந்து புதுசாக கொடுப்பாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரை ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம சிந்தனைகளை மாற்ற வைப்பார். எவ்வளோ நாள் தான் இந்த பிரச்சனையை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது, இந்த கார் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, ஓகே நம்ம வந்து புது கார் வாங்கிடலாம். அது குருவின் பார்வை. ஸோ ஒவ்வொரு கிரகங்கள் அதோட விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அழகாக அந்த குரு பார்வையின் மூலியமாக மாற்றங்கள். அப்போ சனி பகவான் வந்து ரெட்ரோகேட் ஆகும்போது இது விருச்சக லக்னத்துக்கு வந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் நல்லது. அப்போ 3 4 முயற்சிகள் பலப்படும். புது விதமான காரியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஓகே, இப்போ வந்து கார் வாங்கணும், 10 லட்ச ரூபாய் கார் இது பண்ணுறீங்க, உடனே 10 லட்ச ரூபாய் கிடைக்குமான்னு கேட்டால் அதில் வந்து ஒரு 50-50 கிடைக்கும். அப்போ அந்த 50 அந்த ஒரு சனி பகவான் அங்கே ரீஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லோன் போட்டுருவீங்க. புரியுதா நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் வீட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய சுய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எந்த பாவகத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி எங்கே இருக்கார், 3க்கும் 4க்கும் ஒரு சனி கோச்சாரத்தில் வக்ரமடைகிறார். ஆனால் உங்களுக்கு அந்த சனி எந்த பாவகத்தில் இருக்கு, குரு எங்கே இருக்காரு, அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தன்மையில் இருக்கு, ராகு எந்த பாவத்தில் இருந்து அந்த இடத்துல நின்று ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு, அதெல்லாம் சேர்ந்து தான் பலன். ஸோ இந்த காலகட்டம் இப்போ வந்து நான் சொல்கிற பொது பலன்கள் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் நான் இப்போ சொல்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சுய ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் வந்து நாம் கோச்சாரம் வந்து அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும், இது எல்லாம் ஓகே, இப்படி ஓகே, நான் இப்போ வந்து பார்வையில் செலுத்த போகிறேன் அப்படின்னு. விருச்சிக லக்னத்திற்கு குரு தனாதிபதி, ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், உச்சத்தில் இருக்கிறார். அப்போ வந்து சனி வக்கரமாக இருந்து அந்த உச்ச பார்வை பார்க்கும்போது குருவோட கண்ட்ரோலில் சனி போயிடுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு. அதே மாதிரி சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் அங்கே டீல் ஸ்டார்ட் ஆகிடும், இந்த லக்னக்காரர்களுக்கு நான் இப்படி பண்ணலாமா, ஓகே. ஸோ நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நமக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது. அர்த்தாஷ்டம சனி விலகி இப்போ 5ஆம் இடத்துல சனி. ஸோ நிறைய மனசுக்கு பிடிச்ச அந்த பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் நடக்கும், ஏன்னா குருவின் பார்வை ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்க போகுது. நிதானிச்சு கடன் ரொம்ப ஓவராக வாங்காமல் அளவுக்கு அதிகமான ஒரு விஷயங்கள் மூலியமாக உங்களுடைய வருமானத்தை, அதே மாதிரி வருமானம் வரக்கூடிய எல்லா ஸ்தானத்தையும் நீங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ப்ரீ பிளான்டாக எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம சும்மா இருந்தாலுமே பணம் வர மாதிரியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்க. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து இன்னுமே தெளிவாக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்,
யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கள் பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறைய பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இதே இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இதே இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ர பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா 31/10/2026 அன்று அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் வந்து அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம்.
அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, ஏன்னா இவங்க பார்த்த போராட்டம், நீங்கள் பார்த்த போராட்டம் மாதிரி வேறு யாருமே போராட்டம் பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லா ராசிக்கும் எல்லா விதத்துலையும் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருந்தாலும் சில காலகட்டம் பாதிப்பாக இருக்கும், சில காலகட்டம் நன்றாக இருக்கும். ஆனால் விருச்சிக ராசி ரொம்ப வருஷமாக, ரொம்ப பல வருடமாகவே வந்து ஒரு பாதிப்பை மட்டுமே பார்த்த ராசினா அது நீங்கள் தான். சரிங்களா? இப்போ வரைக்குமே அப்படித்தான். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா? ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது உடனே அந்த மாற்றத்தை கொடுக்காத ஒரு சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயங்கள் தான் இனிமேல் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நல்ல விஷயங்கள், அதாவது நம்மளை நிறைய நெகட்டிவான விஷயம் நம்மளை சுற்றி நடந்துருச்சு. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயமே நெகட்டிவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் பாசிட்டிவாக நடந்தாலுமே நம்மளுக்கு எங்கெங்க நல்லது நடக்க போகுது, நம்மளுக்கு எப்பவுமே நெகட்டிவ் தான் நடக்க போகுதுங்கிற ஒரு மைண்ட் தாட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. யாருக்கு? நம்ம விருச்சிக ராசினியர்களுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துருங்க. இந்த சனி பகவான் அதுதான் உங்களுக்கு பண்ணுவார். நீ வந்து எப்பவுமே எனக்கு கெட்டதாக நடக்குதும், கெட்டது மட்டும்தான் எனக்கு நடக்குங்கிற ஒரு மைண்ட்லேருந்து நீ வெளியில் வந்துருமா, அப்போனா தான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பாசிட்டிவ் உனக்கு தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விருச்சிக ராசி நேயர்களான உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் எடுத்து வைக்க போகிறார். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயமா என்ன நல்ல விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி, எனக்கு இத்தனை குழந்தைகள், எனக்கு ஒரு குழந்தைகள் பாக்கியம் கூட கிடைக்கல, இல்லை 2ஆம் குழந்தை நான் வேணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் 2ஆம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, நானும் ஏறாத கோவிலில் போகாத மருத்துவமனையில் என்னன்னாலும் சரி எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படி சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஆண் குழந்தை இருக்குது பெண் குழந்தை இல்லை, இல்லை எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை இல்லைன்றவங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதன் மூலமாக நிறைய வருமானமும் அதன் மூலமாக ஒரு சமுதாய அந்தஸ்து கிடைக்கக்குண்டான அமைப்பு நிறைவாகவே இருக்குது. வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குப்பா, நான் பாட்டுக்கு இருந்தேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு போய்க்கிருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் என் மேலே ஒரு பழிய தூக்கி போட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிருக்கேன், அதற்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு உண்டான ஒரு நேர்மையான தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது. அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அது சொந்தங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை வம்பு வழக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமேவும் நேர்மையான உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்குண்டான அமைப்பு தான் நிச்சயமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, அதன் பாதிப்பால் நான் தூக்கமே இல்லை, ஏன்னா கொஞ்சம் கூட அடைக்கலைன்னா எப்படிங்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்துலேருந்து இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வாங்கிறதுக்குண்டான அமைப்பு, எனக்கு வந்து 2 வீலர் வாங்கணும்னு ஆசை, புதுசாக 2 வீலர் வாங்கணும், புதிய மாடல் வாங்கணும், இல்லை எனக்கு 4 வீலர் வாங்கணும்னு ஆசை, நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்லை எனக்கு வாங்கினா எனக்கு அது சரியாக அந்த வண்டி நிலைக்க மாட்டேங்கி, ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது வண்டியில், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அந்த வண்டி நம்ம கைவிட்டு போகிறதுக்குண்டான அமைப்பு, இல்லை நான் ஏதாவது ஒரு அடமானம் வச்சு அதன் மூலமாக எனக்கு வண்டி கிடைக்காம போகுது, எனக்கும் வண்டிக்கு ராசியே இல்லையா, என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொல்லி கேட்குற உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு அதற்குண்டான வண்டி யோகத்தை ஏற்படுத்தி தராது. இந்த காலகட்டம் வீடை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு புதுப்பிப்பதற்குண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தராது. ஏதாவது ஒரு வருமானம் வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள், உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கர்மா மூலமாக எனக்கு இப்போ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கான அமௌண்ட் பத்தலே நீங்கள் நினச்சாலே அந்த அமௌண்ட் திரும்ப உங்கள் கைக்கு வரதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவமாக அதிகமாக வர்றதுக்குண்டான அமைப்பு. ஏன்னா எல்லார் மேலேயும் ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துருச்சு. எனக்கு எல்லாருமே இந்த கேரக்டரில் இருக்காங்களே, என்ன மனுஷங்கப்பா இவங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்து மேலேயே ஒரு வெறுப்பு, சொந்த குடும்பத்து மேலேயும் ஒரு விருப்பமில்லை, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்டு தட்டு உங்களுக்கு ஏதாவது எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலுமேவும் அந்த மைண்டு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா, போய் பேசால கந்த சஷ்டியை போட்டு விட்ருங்க. கந்த சஷ்டியை போட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்துருங்க. அந்த மைண்ட் பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமாள் வழிபாடு தான். ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கெல்லாம் என்ன வழிபாடு இருந்தாலும் சரி, என்ன குலதெய்வம் இருந்தாலும் சரி, ரொம்ப இஷ்ட தெய்வம்னு சொல்லி யார் சொல்லுவோம்னா நம்ம முருகப்பெருமானை தான் சொல்லுவோம். விருச்சிக ராசி நேயர்களான பொதுவாக உங்களுக்கே முருகப்பெருமான் தான் ரொம்பவே பிடிக்கும்.
அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வழிபாடு பண்ணாலேயும் உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் குறையும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலை ரொம்ப பாதிப்பு. ஏதாவது சின்ன சின்ன பாதிப்பாக தான் இருக்கும். ரொம்ப அசதியாக இருக்குது, உடல் சோர்வாகவே இருக்குது, பல்லு வலி, கை கால் வலிலாம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சின்ன வலியாக இருக்கிறதா ரொம்ப வலி இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரியாக மாட்டேங்கி. அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு ஓகே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டாலேயும் தென் பாதிப்புகள் ரொம்பவே மைண்ட் போட்டு அப்செட் பண்ணாது, உடம்பை போட்டு ரொம்ப அலக்கழிக்காது. முதல்ல வந்து கந்தசஷ்டி கவசம் டெய்லி கேளுங்க. காலையிலையும் சரி சாயந்தரம் சரி டெய்லி கேளுங்க. உங்களுக்கே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழல் வந்து எப்படி தடையாக இருக்கிறதெல்லாம் தகர்ந்து போய் அந்த பாசிட்டிவான சூழல் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு உங்களை சுற்றி வர ஆரம்பிக்கும். ஸோ நிச்சயமாக அந்த வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இதே இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது வந்து ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு வந்து 2.5 வருஷம் வந்து ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள் அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது வந்து சனி பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுகள்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல வந்து
உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் வந்து சிம்ம ராசி கடகராசியெல்லாம் வந்து பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் வந்து சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது, 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லோரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல வந்து அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறது மிகவும் நல்லது. சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை பார்த்துட்டு இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தடையானால் சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு, காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் வந்து அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் வந்து கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ வந்து பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல இந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு வந்து இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் வந்து எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் வந்து கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன இது எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அதாவது செவ்வாய்க்கு உச்சம் பெற வீடு கொடுத்தவர் சனி. மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெறுறார். நீச்சம் பெறக்கூடிய சனி மேஷத்தில், செவ்வாய் வீடு கொடுத்த இடம். அதனால் செவ்வாய் சனின்னு பயமுறுத்தல்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில். இருந்தாலும்
செவ்வாய் சனி ரெண்டுமே வந்து மிகுந்த, அதாவது செவ்வாய் மிகுந்த வேகத்தை, இரத்தத்தை சொல்லக்கூடிய காரகன். அதாவது சனி வந்து எல்லா விஷயத்திலையும் கெடுதல் பண்ணக்கூடிய காரகன். அதனால் இவங்க 2 பேரும் சேரும்போது இந்த ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு, ரத்தம் சம்மந்தப்பட்ட அதாவது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் செவ்வாய் சனி சேர்றதுன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும், உடல் நலத்தில் வெட்டு புண் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இதில் இதுவெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சரி, இப்போ இந்த 7.5 அதாவது வக்கர சனி எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தான் வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போனார். அதுக்குள்ளேயும் திருப்பி வக்கர சனின்றீங்களே சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். வக்கர கதி அடைகிறது விசேஷம். வக்கரம் அடையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். என்னென்னா உத்திரட்டாதி அவருடைய சுய நட்சத்திரத்திலே அவர் வந்து வக்கரகதி அடைகிறார் 3ஆம் பாதத்தில். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்க்குறார். அதனால் சனி பார்த்த இடம் பாழ். வக்கரகதியில் வந்து அவர் பார்க்கும்பொழுது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாரையும் வந்து ஒரு தவறான வார்த்தைகளில் பேசுறதன் மூலியமாக மனசு கஷ்டப்பட்டுரும். அதனால் பண்ணக்கூடாது. 10ஆம் பார்வையில் சனி பகவான் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. பசங்களோட படிப்பெல்லாம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எதிர்பாலினத்தவரோட, அதாவது கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அந்த அளவு விசேஷத்தை கொடுக்க மாட்டார். அதனால் பார்க்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட லாபத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண லாபம், தொழிலில் அதீதமான லாபம் வரும். இருந்தாலும் வந்து மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள், அதாவது உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு பணகாரகத்தை கொடுத்துருவார். பணம் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடு தேவையாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுகளில் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, லாபங்கள் சொந்த பிஸ்னஸில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இதோட பார்த்தீங்களேனால் உங்களுடைய மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் லாபங்கள் தொழிலில் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் அதாவது பேச்சில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளுடன் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோட உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி வக்கரகதி ஆகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதுதான் குழந்தைகள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. ஏன்னா 3ஆம் அதிபதியும் 3க்கு 3ல் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் நிச்சயமாக எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சிறு சிறு தடைகளை தாண்டி அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோட நிச்சயமாக அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். திரௌபதி அம்மன் கோவிலை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர வந்து இந்த வேப்ப மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அம்மன் சிலை, நாகாத்தம்மன் இந்த மாதிரியான விஷயங்களில் போய் சேவிச்சுட்டு வாங்குவோம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தரம், அதாவது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ போயிட்டு ஒரு தரம் வந்து ஒரு 8 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்கோ. அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போகும். அது தவிர நீல கலர் ஜாக்கெட் பிட்டு வாங்கி தானம் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நிச்சயமான மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொடுக்கும்.